குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய். நம்ம ஈரோடு காவேரி கரை மடம் பக்கத்தில் ஒரு கோயில் ஒட்டினாப்புலேயே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க அங்கே திருமணமாகி 17 வருஷம் ஆச்சு. அந்த 17 வருஷத்தில் ஒரு முறை கூட நம்ம ராயர் மடத்துக்கு வந்ததில்லை. ஆனால் அவங்க மாமியார் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வருஷமாக கோயிலில் சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஈரோட்டில் இப்போ நான் சொல்கிற பதிவு ஈரோடு மக்களுக்கு யாருன்றது தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏதாவது முக்கியமான விசேஷ நாட்களில் ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாலும் என்னால் வர முடியாது, நான் அந்த மாதிரிலாம் சேவையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இப்படியே ஒரு 14 வருஷம் அவங்க கோயிலுக்குள்ளே வரல, எந்த ஒரு சேவைக்கு எதுவுமே வரல, கூப்பிட்டா நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2024 இந்த 22-23 பார்த்திங்கன்னா பாலாலயம் பண்ணி அந்த பக்கத்தில் ஒரு மடத்தில் ஒரு மண்டபத்தில் பிருந்தாவனத்தை வச்சுருந்தாங்க, பாலாலயம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அம்மா அவங்களே அறியாமல், இப்போ நான் சொல்கிற அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களே அறியாமல் கோயிலுக்குள்ளே வராங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. வீட்டில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்களே கோயில் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்க, ஒரு நாள் கூட கூப்பிட்டும் கூட வந்ததில்லையே, இன்றைக்கி திடீர்னு அவங்களே வராங்களே, என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எல்லாமே குருராஜருடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க தினமும் அந்த மாதிரி சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜா பாத்திரங்கள் விளக்குறது, கோயில் சுத்தம் பண்ணுறது, அவருக்கு முதல் நாள் போட்ட அந்த மாலையெல்லாம் எடுத்து போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நாள் போயிட்டே இருந்தது. ஒரு 2024 அப்போ தான் ஜூலை 1 தான் காவேரி கரை மடம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பிருந்தாவனம் இது மந்திராலயத்திலேருந்து ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த பாதங்கள் அவங்க தான் அவங்களுடைய பொற்கரங்களாலேயே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. அப்போ ஒரு நாள் அந்த மண்டபத்தில் பூஜை பண்ணிவிட்டு அந்த பூக்கள்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வலது புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிழல் போன்ற ஒரு உருவம் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க பயந்து கத்திட்டு வெளியில் ஓடி வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கூட்டிகிட்டு இருந்தேன், எனக்கு வலதுபுறமாக பார்த்திங்கன்னா ஒரு உருவம் நின்னது, அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னால் அந்த கூட்டின பூவை என்னால் அள்ள முடியல, கை கூட எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சேவை செய்யுங்கன்னு கூப்பிட்டோம், நீங்கள் யாரும் வரல, இப்போ உங்களையே அறியாமல் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியல, கேட்டால் தெரியலேன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி சேவை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கோயிலுக்குள்ளே அவருக்கு சேவையும் செய்ய வச்சு உங்களுக்கு அனுகிரகமும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரே ரொம்ப மகிழ்ச்சி. கோயிலுக்குள்ளேயே வரமாட்டேன், நான் அவருக்கு எந்த சேவையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னையே அறியாமல் நான் எப்படி எனக்குள்ளே நான் கோயிலுக்குள்ளே வரணுன்ற எண்ணம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல, நான் இப்போ எப்படி உள்ளே வேலை செஞ்சிட்ருக்கேன்றது எனக்கு தெரியல அப்படின்றதையே கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்த என்னை இன்றைக்கி உட வச்சு சேவை செய்ய வச்சு எனக்கு அனுகிரகமும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மன நெகிழ்வோடு அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ இது எப்படின்னா, ஒரு பூ இருக்குது, அந்த பூவில் இருக்கிற தேன் அந்த தேனீக்கு எங்கேயோ இருக்கும், ஆனால் இங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த ஒரு பூவில் உட்காந்து எப்படி தேனை எடுத்துகிட்டு போகுதோ அந்த மாதிரி நாம் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, எவ்வளோ அருகாமையில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு காலம் நேரம் வரும்போது நிச்சயமாக நாமளே குருராஜரை தேடி அவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக வாங்குகிற அளவுக்கு அவருடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஒரு 2-3 பதிவுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். நம்ம அவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம நிச்சயமாக அவருடைய சன்னிதானத்தை மிதிக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க கோயில் ஒட்டினாப்புலேயே இருக்கிற பில்டிங், அவங்க அப்படி ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டோம். இத்தனை வருஷமும் அவங்க அந்த வழியாக தான் போவாங்க, அதுக்கு அந்த கோயில் வழியாக தான், முன்னாடி வாசல் வழியாக தான் போவாங்க வருவாங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே வர மாட்டாங்க.
ஆனால் இன்றைக்கி ஒரு 3 வருஷமாக கோயில் காலையில் வருவாங்கன்னா கோயிலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பூஜா பாத்திரங்கள் எல்லாம் வந்து விலக்கி கொடுத்துட்டு சுவாமிக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நாம் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருக்கலாங்க. நாம் வந்து இது வந்து நாம் நினைக்கிறதோ நாம் முடிவு பண்ணுறதோ அப்படிலாம் இல்லை. நான் போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறது, அதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கலாம், அது வேறு. ஆனால் நம்மளை வர வைக்கணும், நமக்கு அவர் வந்து தரிசனம் கொடுக்கணும், நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நம்மளை அறியாமல் அதுவே நம்மளே தானால் வருவோம். ஆனால் எப்படி வந்தோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு பவானியிலிருந்து ஒரு 3 லேடி வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நபர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆத்தோரமாக இருக்கிற ஒரு சித்தர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துருக்குறாங்க, யாருக்குன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து பவானியிலேருந்து பஸ் ஏறி காலமாட்டு சிலை வரைக்கும், ஈரோட்டில் வந்து காலமாட்டு சிலை அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் இருக்குது, அது வரைக்கும் கிளம்பி ஒரு கரூர் ரோட்டில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம், அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல, 3 பேர் இறங்கிட்டாங்க. அந்த ஸ்டாப்பில் இறங்கி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆத்தோரமாக வந்து ஒரு கோயில் இருக்காமல், இந்த மாதிரி சித்தர் கோயில் இல்லாமான்னு சொன்னோன்னே, அது சித்தர் கோயில் இல்லாமல் அது வந்து ராகவேந்திர சுவாமி, அவர் வந்துட்டு ஒரு சன்னியாசின்னு சொன்னோன்னே அவர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஈரோடு காவேரி கரை மடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆத்தோரமாக இருக்கிற பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவாக வந்து அப்போ அவங்க கோயில் வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற நபர்கள்ட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து பேசினாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம அப்போது எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள எப்படி வர வைக்கிறாரு அப்படின்றது தான் இந்த விஷயமே. அவருடைய பார்வை பட்டால் மட்டும்தாங்க நம்ம அவருடைய சன்னிதானத்துக்கே வர முடியும். இல்லைன்னா வந்து நிச்சயமாக வந்து அதை நம்ம என்ன தான் நம்ம நினச்சாலும் வந்து நிச்சயமாக வந்து அதை நம்ம அவர் கோயிலுக்கு நம்ம போகவே முடியாது. அதனால் வந்து இதில் நம்ம சொல்லிக்கிற விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவர் குரு ஒருத்தர் தான், இந்த கலியுகத்தில் வந்து குரு ஒருத்தர் தான். அவரை நம்பி நம்ம அவர்கிட்ட நம்ம திரும்பவும் சரணாகதி பண்ணி அவர் வழியில் நம்ம போகும்போது, அவர் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக வந்து கிடைக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது அதுதான், அவரை காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்து டைம் டிலே ஆனாலும் உங்களுக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது என்னங்க, நம்ம முழுசாக நம்புறதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக நம்புங்க. குருராஜரை நம்பினவங்க எந்த விதத்துலேயும் எனக்கு இது நடக்கலை, நான் இதனால் வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரித்திரமே கிடையாது. டைம் டிலே ஆகுமே ஒழிய, ஆனால் அந்த டிலே ஆனதுக்குண்டான பன்மடங்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து திரும்ப கண்டிப்பாக வந்து குருராஜர் கொடுப்பார். நம்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் சொத்து சுகம் தானேது, சொந்தம் என்று உனையன்றி வேறு துணை எனக்கேது, சொந்தம் என்று உனையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.